The second chapter, the numbers and sequences. We see the one lemma. Lemma na அது ப்ரூவ்ட் ஆன ஒன்று தான் நம்ம லேமான்னு சொல்கிறோம். சரியா? எக்லூட்ஸ் டிவிஷன் லேமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எக்லூட்ஸ் டிவிஷன் லேமா. இந்த எக்லூட்ஸுங்கிற ஒரு ஹெச்சிஎஃப்பை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ரெண்டு நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடை சொல்லி தந்திருக்காரு. அந்த மெத்தடு தான் எக்லூட்ஸ் டிவிஷன் லேமா அப்படிங்கிற பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறத லேமா. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது லேமா. இதில் பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆறுனா ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்கும், அல்லது இந்த பியை விட சின்னதாக இருக்கும். ஜீரோவுக்கு ஈக்குவல் பியை விட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இஸ் த டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏங்கிறது டிவிடெண்ட், பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது கோஷியன், ஆறுங்கிறது நம்மளுக்கு ரிமைண்டர். இப்போ இங்கே காட்டுறோம் பாருங்கள். ஏங்கிறது டிவிடெண்ட். அடுத்தது இந்த பி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கியூங்கிறது கோஷியன். கியூ இஸ் த கோஷியன். அது ஆறுங்கிறது ரிமைண்டர். இதுதான் நமக்கு லேமா. இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது லேமா. இப்போ ஏங்கிறது டிவிடெண்ட், பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது கோஷியன், ஆர் ரிமைண்டர். அதுதான் நமக்கு லேமா. இந்த லேமா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த எக்லூட்ஸுங்கிற ஒரு கிரேட் மேத்தமேட்டிக்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிஎஃப் ஈஸியாக கண்டுபிடிக்கான ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்காரு. அடுத்தது இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஃபாதர் ஆஃப் த ஜாமெண்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஜாமெண்ட்ரிக்கு ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜாமெண்ட்ரிக்கு இவர் தான் ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம்னா 5 டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாமே. 5 டிவைடட் பை 2. இப்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 5 உள்ள ரூட்டுக்குள்ளே போடுவோம், டிவைட் பண்ணுவோம். டிவைட் சிம்பிளில் போட்டுட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும்? 2 2s are 4. அப்போது ரிமைண்டர் நமக்கு 1ன்னு கிடைக்குது. அப்போது இந்த 5 தான் நம்ம டிவிடெண்ட் அப்படிங்கிறோம். 5 இஸ் த டிவிடெண்ட். இந்த 2ங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிவைசருங்கிறோம். இந்த 2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷியன். இந்த 2 தான் நமக்கு கோஷியன். இந்த 1 தான் நமக்கு ரிமைண்டர். 1 இஸ் த ரிமைண்டர். இப்போ இது லேமால் எழுதும்போது எப்படி எழுதுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ லேமால் எழுதும்போது இப்போ 5ங்கிறது டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5 தான் லெஃப்ட் சைடில் வரும். ஏக்கு பதிலாக 5ன்னு எழுதுகிறோம். ஏ ஈக்குவல் டு, அதாவது ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏங்கிறது டிவிடெண்ட், பிங்கிறது டிவைசர், கியூங்கிறது கோஷியன், ஆறுங்கிறது ரிமைண்டர். இப்போ டிவிடெண்ட்டு 5 இங்கே போட்டாச்சு. இப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோமா? சரி, அப்போ 2 எத்தனை தடவை டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 into 2 இல்லையா? 2 into 2, 2 2s are 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 2 2s are 4. அப்போது ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 5ல் 4 போச்சுன்னா மீதி வர்றது 1. அப்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுதும்போது அந்த 5ங்கிறது நமக்கு என்னது? டிவிடெண்ட். இந்த 2ங்கிறது நமக்கு டிவைசர். இந்த 2 என்னது? கோஷியன். இந்த 1ங்கிறது நமக்கு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இந்த ரிமைண்டர் எப்படி இருக்குது? பியை விட சின்னதாக இருக்குது. இது பியை விட சின்னது இல்லையா? ரிமைண்டர் பியை விட சின்னதாக இருக்குது. அப்போது பியை விட சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 2ங்கிறது தான் நமக்கு என்னது? ஹெச்சிஎஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சொல்லும்போது ஹெச்சிஎஃப் சொல்லுவோம். அது 2 நம்பருக்குள்ளே கண்டுபிடிக்கும்போது ஹெச்சிஎஃப் போடுவோம். இந்த இடத்துல லேமா மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிக்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.2. ஃபைண்ட் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b அப்படின்னு சொல்லிங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் a ஈக்குவல் டு -12, b ஈக்குவல் டு 5. இப்போ இந்த இடத்துல பார்க்கோம் லேமாவில் ஏன்னு பார்த்தோம், டிவிடெண்ட்டு பார்த்தோம், பிங்கிறது டிவைசர் அப்படிங்கிறது பார்த்தோம்,
Qங்கிறது கோஷியன்ட், Rங்கிறது நம்மளுக்கு ரிமைண்டர் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த லேமா நம்ம எழுதியாச்சு. இந்த லேமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா -2 இருக்கா, -2ல் நம்ம எதாவது டிவைட் பண்ணுறோம், 5ஆல் டிவைட் பண்ணுறோம். -2ல் 5ஆல் டிவைட் பண்ணும்போது அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2 டைம்ஸ் 10, ரிமைண்டர் வந்து 2ன்னு வருது. அப்போ 2ங்கிறது -2ன்னு வரும். இந்த இடத்துல எப்போவுமே ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் அக்கரிங் பிட்வீன் 0 and B, 0 and B, அதாவது 0க்கும் Bக்கும் நடுவில் தான் வரும். இப்போ Bங்கிறது இங்கே 5 இருக்குது. அப்போ 0க்கும் 5க்கும் நடுவில் தான் வரும். அதாவது 0 வரலாம். அப்போ 0 to 5, 0 and below 5 நம்பர்ஸாக நம்ம வந்து ஆருக்கு வர முடியும். அப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் ரிமைண்டரில் வராது. அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், -3 அப்படின்னு சொல்லி எடுத்துகிறோம். -3 பாலிட்டிவ் பண்ணுறோம், -15 வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், உதாரணமாக செக் பண்ணி காட்டுற இந்த இடத்துல -2 வருதா. அப்போ எதாவது டிவைட் பண்ணுறோம், 5ஆல் டிவைட் பண்ணுறோமா. அப்போது இந்த இடத்துல -3 அப்படின்னு போட்டிங்கன்னா -15 வரும், -15. அப்போ இந்த இடத்துல என்ன செய்வோம், நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும், ரிமைண்டர் வரும், நம்மளுக்கு 3 கிடைக்கும். சரியா, அதை இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அப்போது -12 ஈக்குவல் டு 5 × -3 + 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த லேமாவை இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது, கோஷியன்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கோஷியன்ட் பிளேஸில் Q பிளேஸ் இங்கே என்ன இருக்குது, -3ன்னு இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க ஆன்சர், the quotient equal to -3. இதை நம்ம B அப்படின்னு, அதாவது Qன்னு சொல்கிறோம். quotient is the Q. அது ரிமைண்டர் R அப்படிம்போம். ரிமைண்டர் பிளேஸில் இங்கே கம்பேர் பண்ணுங்கள் ஈக்குவேஷனை. ரிமைண்டர் ஈக்குவல் டு 3. இப்போ quotient வந்து 3, ரிமைண்டர் ஆல்சோ 3. இப்போ இதில் செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 17. ஏன்னா டிவிடெண்ட் ஈக்குவல் டு 17, B ஈக்குவல் டு -3. Bங்கிறது என்னது, டிவைசர். சரியா, இப்போ நம்ம எதிர்த்து இங்கே சும்மா ஜஸ்ட் டிவைட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த 17 -3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன வரும், -5 போடலாமா, -5 அப்படின்னு போடுவோமா, -5 போட்டோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +15 கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணும்போது இது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இது மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 17 - 15 அப்படின்னு போடும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். இந்த 2ங்கிறது என்னது, ரிமைண்டர். இது குவாஷியன்ட்டு, இது குவாஷியன். இது என்னது, டிவைசர். இது வந்து டிவைசர், இது டிவைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னது, டிவிடெண்ட். இதை நமக்கு டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த லேமா அப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த 4 by யூக்ளிட்ஸ் லேமா அப்ளை பண்ணும்போது ஃபார்முலா என்ன, A ஈக்குவல் டு BQ + Rங்கிறது ஃபார்முலா. இப்போ A ப்ளஸில் ஏங்கிறது டிவிடெண்ட் பிளேஸில் 17 போட்டுக்கலாம். 17 ஈக்குவல் Bங்கிறது என்னது, டிவைசர் பிளேஸில் -3. அது Q கோஷியன்ட்டுங்கிறது என்னது, -5. இப்போ -5 ப்ளஸ் ரிமைண்டர் உழவு, ரிமைண்டர் இஸ் த 2. இப்போ ரிமைண்டர் இஸ் த 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணி பார்த்து இங்கே எழுதிக்கலாம். ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதுவோம், என்ன கேட்டிருக்காங்க, கோஷியன்ட் கேட்டிருக்காங்க, அது ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. அப்போது கோஷியன்ட்டு அப்படிங்கிறது நம்ம Qன்னு எடுத்துக்கோம். இந்த Q ஈக்குவல் டு Q பிளேஸில் எனக்கு -5, அது ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் R ஈக்குவல் டு ரிமைண்டர் பிளேஸில் இருக்கிறது 2. அப்போது கோஷியன்ட் இஸ் த -5, ரிமைண்டர் இஸ் த 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன், A ஈக்குவல் டு -19, B ஈக்குவல் டு -4. அதாவது டிவிடெண்ட் வந்து -19, டிவைசர் வந்து -4 இருந்திருக்காங்க. நம்ம ஆர்டினரி டிவிஷனில் நம்ம போடும்போது -19 டிவைடட் பை -4 போடுறோம். இப்போ 5 4s are the 20 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. -20 வரும். 5 × -4 -20. இப்போ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சைன் வந்து சேஞ்ச் ஆகும்போது இங்கே +1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எப்பவுமே ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் நம்பர் தான் வரணும். சரியா, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இது லேமாவில் எழுதும்போது இது வந்து கோஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிவிடெண்ட்டு, அந்த டிவிடெண்ட்டு தான் நம்ம வந்து Bன்னு சொல்கிறோம். ஏங்கிறது இது டிவைசர் தான் Bன்னு சொல்கிறோம். டிவிடெண்ட்டுங்கிறத நம்ம ஏன்னு எடுத்துகிறோம். டிவிடெண்ட்டு தான் நம்மளுக்கு A அப்படின்னு எடுத்துகிறோம். இப்போ லேமால் அப்ளை பண்ணுறோம். therefore by excludes lemma, A equal to BQ plus R if 0 less than or equal or less than B. Other condition,
இதில் ஏ பிளேஸில் என்ன போடுவோம் -19 ஈக்குவல் பி பிங்கிறது என்னது -4 அடுத்தது q அப்படிங்கிறது 5 அப்போ இன்ட்டு 5 -4 இன்ட்டு 5 ரிமைண்டர் இஸ் த ஆர் இஸ் த 1 ரிமைண்டர் இஸ் த 1 அப்போ இதை பார்த்தா தெரியும் நம்ம கோஷியன்ட்ங்கிறது இந்த பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா q பிளேஸில் 5 இருக்குது அப்போது கோஷியன்ட் ஈக்குவல் டு q ஈக்குவல் டு 5 remainder r equal to 1 remainder r equal to 1. Next example 2.3 so that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் இன்டிஜர் அப்போ இன்டிஜருங்கிறது நம்ம வந்து ஒரு இன்டிஜருங்கிறது ஈவன் இன்டிஜருங்கிறது 2kன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆட் இன்டிஜருங்கிறது நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 2k + 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆட் இன்டிஜருங்கிறது 2k + 1 அப்போ x = 2k + 1 இதான் நம்ம ஆட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். இப்போது நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த x² ஈக்குவல் டு ரைட் சைட்லேயும் ஸ்கொயர் பண்ணுறோம் 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ x² ஈக்குவல் டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் ஸ்கொயர். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன a² + 2ab + b² அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ a² அப்போது ஏவை ஸ்கொயர் பண்ணோம் இது இதான் ஏவை ஸ்கொயர் பண்ணால் 4k² வரும். அது 2ab இது a இது b 2ab போடும்போது 2 × 2 4 4k × 1 4k தான் வரும் 4k ப்ளஸ் b² bங்கிறது 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த x² ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 4kங்கிறது காமனாக இருக்கலாம். 4k காமனாக எடுத்தோம்னா இதில் ஒரு k மீதி இருக்கும். இந்த 4k வெளியே வந்ததுனால அந்த பிளேஸில் 1 ஆயிடுது. அப்போது +1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இது எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x² ஈக்குவல் டு 4 × k + 1 அப்போது +1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போது இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is in the form of 4q + 1 இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 4q + 1 அதாவது 4 இது வந்து q இது +1 அப்போ q பிளேஸில் இங்கே என்ன இருக்குது இதை கம்பேர் பண்ணி பாருங்கள் q பிளேஸ் என்ன இருக்குன்னா k × k + 1 therefore the q equal to k × k + 1 அவ்வளோதான். Example 2.4 find HCF of 210 and 55 is expressible in the form of 55x minus 325 find x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து HCF இந்த ரெண்டு நம்பருக்கு HCF முதல் கண்டுபிடிக்கிறோம். அந்த HCF வந்து ஈக்குவல் இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி போட போகிறோம். இதுக்கு ஈக்குவல் டு அந்த HCF வேல்யூ போடும்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துல எக்லிப்ஸ் லேமா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ லேமா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் அந்த HCF வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். லேம் என்ன a ஈக்குவல் டு bq + r லிமிட் என்னவாக இருக்கும் 0 <r r b. அப்போது a பிளேஸில் 210 எது பெருசாக அதை ஏவாக இருக்கும் அதை டிவிடெண்ட்டு 210 போட்டாச்சு. எது சின்னதோ அதை டிவைசர் அப்போ 55ங்கிறது போட்டாச்சு. இப்போ 55 × 3 அப்படின்னு போடும்போது நமக்கு கிடைக்கிறோம் 55 × 3 நமக்கு 165 வரும். அப்போது 210ல் 165 வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 45 அப்படின்னு கிடைக்குது. சரியா அதனால தான் இங்கே ரிமைண்டர் வந்து 45 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போது திருப்பி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 45ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 அதாவது ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுச்சு. நாட் ஈக்குவல் டு 0 45ங்கிறது ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ திரும்ப என்ன செய்யணும் இந்த டிவைசர் எடுத்துக்கணும். டிவைசர் என்னது 55 ஈக்குவல் டு இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 45ன்னு எழுதலாம். இப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும் 1 டைம். அப்போது 45 × 1 அப்படின்னு எழுதலாம். 45 × 1ன்னு போடும்போது என்ன வரும் 45 வரும். 55ல் 45 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் இஸ் த 10ன்னு வருது. இப்போவும் பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. அப்போது ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திரும்ப என்ன செய்யலாம் இந்த டிவைசர் எடுத்துக்கிறேன். டிவைசர் 45 ஈக்குவல் டு ரிமைண்டர் என்னது 10 எடுத்துக்கிறோம். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை தடவை 4 டைம்ஸா 10 × 4 14 ஆயிடுச்சு. இப்போ 45லேருந்து 40 மைனஸ் பண்ணுங்கள். 45லேருந்து 40 மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 5 கிடைக்கும். சரியா இப்போது பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0.
அப்போ திரும்ப அந்த டிவைசர் எடுத்துக்கிறேன் 10 ஈக்குவல் டு ரிமைண்டர் என்ன 5. இப்போ பாருங்கள் 5 இன்ட்டு 2ன்னு போட்டால் 10 ஆயிடுச்சா. இப்போ 10 மைனஸ் 10ன்னு போடும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. அப்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சதுனால இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 0 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல டிவைசர் என்னென்னு பார்க்குறோம். டிவைசருங்கிறது இந்த இடத்துல 5ன்னு வருது. அப்போது 5 இஸ் த ஹெச்சிஎஃப். அப்போது ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான். இப்போது 55x மைனஸ் 325 ஈக்குவல் டு 5ன்னு எழுதலாம். இப்போ இதில் பாருங்களேன், இந்த ரைட்டில் கொண்டு போயிடலாம். 55x ஈக்குவல் டு 325 ரைட்டில் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ்ஸு 325. அப்போது 55x ஈக்குவல் டு 330 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 55 அப்படின்னு எழுதுவோம். அப்போது இந்த x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 6 கிடைக்குது. The example 2.5. Find the greatest number that will divide 445 and 572, leaving remainders 4 and 5 respectively. அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பருங்கிறது என்னது ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 445 லீவ்ஸ் த ரிமைண்டர் வந்து 4ங்கிறதுனால 440லேருந்து 45லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 441. 572 லீவ்ஸ் த ரிமைண்டர் 5 அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ 572லேருந்து 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 567 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல எக்லூஸ் லேமா யூஸ் பண்ணி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது யூஸிங் எக்லூஸ் லேமா யூக்ளிட்ஸ் லேமா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். யூக்ளிட்ஸ் லேமா என்ன, A ஈக்குவல் டு B Q ப்ளஸ் R இஃப் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு R லெஸ் தென் B அப்படின்னு அர்த்தம். இப்போ எது இது ஏங்கிறது என்னது, ஏங்கிறது டிவிடெண்ட்டு, பிங்கிறது டிவைசர், Qங்கிறது கோஷன்ட்டு, ஆருங்கிறது ரிமைண்டர். இப்போ எது பெரிய நம்பரோ அதுதான் உனக்கு டிவிடெண்ட்டு, எது சின்ன நம்பரோ அதுதான் டிவைசர். அப்போ 567 தான் A. அப்போது 567 வந்து A பிளேஸில் போட்டாச்சு. அடுத்தது டிவைசர் வந்து 441. அப்போது 441 அப்படின்னு எழுதியாச்சு. 441 எத்தனை தடவை டிவைட் ஆகும்னு பார்க்குறோம், 1 டைம். இப்போ 441 into 1 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டால் ரிமைண்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போது 567லேருந்து 441 நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 126 கிடைக்குது. அப்போது 126 தான் நம்மளுக்கு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ வந்து திரும்ப ரிமைண்டர் வந்து இதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டருங்கிறது நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, 0 வரல, அதாவது ரிமைண்டர் ப்ளஸில் 0 வரணும். இங்கே 0க்கு வரல 126ன்னு இருக்குது. அதனால் நம்ம திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. சரியா. அப்போது 441 எடுத்துக்கிறேன், இதுதான் வந்து டிவைசர். அப்போது 441 ஈக்குவல் டு ரிமைண்டர் 126 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 126 வந்து எத்தனை தடவை 441 டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதை 3 டைம்ஸு நம்ம போடலாம். 3 டைம்ஸ் போடும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 அப்படின்னு கிடைக்கும். ரிமைண்டர் இஸ் த 63. இப்போ பார்த்தீங்கன்னா 126 into 3 அப்படின்னு மல்டி பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள், 63 அப்படிங்கிறது ரிமைண்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் திரும்ப பார்க்குறோம், ரிமைண்டர் பிளேஸில் வந்து ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல. அதனால் இந்த ப்ராசஸ் திரும்ப கண்டினியூ ஆகுது. இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போது திரும்ப இந்த கோஷியன்ட், அதாவது இந்த டிவைசர் எடுத்துக்கிறேன். டிவைசருங்கிறது 126 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் 63 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும் 63 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு போட்டிங்கன்னா வருது 126ன்னு வருது. அப்போது 2 டைம்ஸ் போடலாம் 126. அப்போ 126லேருந்து 126 மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 தான் வரும். அப்போது இந்த ரிமைண்டர் வந்து பிளேஸில் 0ன்னு வந்துச்சு. அப்போ ரிமைண்டர் 0ங்கிறதுனால எது டிவைசர், 63 தான் டிவைசர். அப்போ டிவைசர் தான் நமக்கு ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் இஸ் 63. HCF is 63. The highest common factor of the 3 numbers. இந்த 3 numbers வந்து HCF வந்து கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.6 ஃபைண்ட் த HCF ஆஃப் 396 504 636 அப்படின்னு சொல்லி 3 நம்பர் தந்திருக்காங்க. இந்த 3 நம்பர் HCF கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர், இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து அது HCF கண்டுபிடிக்கிறோம். அந்த HCFையும் இந்த தேர்டு நம்பரையும் வச்சு ஒரு ஃபைனலாக ஒரு HCF கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து ஃபைனலாக இந்த 3 நம்பருக்கான ஒரு HCF.
இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் டேக் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 396, 504 இருக்குது. இதில் ரெண்டுலேயும் வந்து எது பெருசுன்னு பாருங்கள். எது பெருசாக இருக்கிறது 504. இப்போ 504 தான் நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம். எது சின்னதாக இருக்கோ அதை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். இப்போ யூஸிங் யூக்ளிட்ஸ் லேமா யூஸ் பண்ணுறோம். லேமா என்னது? ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் இஃப் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தேன் பி அப்படிங்கிறது லேமா. இப்போ ஏங்கிறது டிவிடெண்ட், பிங்கிறது டிவிசர், கியூங்கிறது கோஷியன்ட், ஆறுங்கிறது ரிமைண்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போது பிக்கெஸ்ட் வேல்யூ தான் என்னது? ஏ. இப்போ பிக்கெஸ்ட் நம்பர் வந்து 504. இப்போ 504 ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 396. இப்போது 396 எத்தனை தடவை டிவைட் ஆகும் இங்கே செக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாமே. இப்போ 594 எடுத்துக்கிறோம். 396 ஆல் டிவைட் பண்ணால் 1 டைமு. இப்போ 396. அப்போது ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 1 டைம் டிவைட் ஆகுதா? 1 டைம் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் இஸ் த 14 8 வருமா? சரி, அப்போ 108 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல எழுதும்போது இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 108 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 108. இப்போ இது ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல. 0 வர வைக்க ரிமைண்டர் ப்ளஸில் 0ன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். அப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது ரிமைண்டர் வந்து 0 வரல, அதனால் 108 இருக்குது. அதனால தான் ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல டிவைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 396. இப்போ 396 ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 108 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 108 அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை தடவை டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 108 வந்து டிவைட் பண்ணோம்னா 396 108 டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் போட்டோம்னா 324 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும்னா 72 கிடைக்குது. அப்போது 3ஆல் மல்டி பண்ணணும். அப்போ 108 × 3 போட்டாச்சு. ரிமைண்டர் வந்து 72 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல. அப்போது ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல டிவைசர் என்ன? 108. இப்போ 108 ஈக்குவல் டு இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 72. அப்போது 108 72ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் 1 டைமா இந்த 72 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போது 72ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு இந்த இடத்துல 36 வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்குது. அப்போ 72 1 × 1 ப்ளஸ்ஸு 36ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 36க்கு ரிமைண்டர் இந்த ப்ளஸில் 0ன்னு வரல. அப்போது ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது டிவைசர் என்னது 72 எடுத்துக்கிறோம். அப்போது 72 ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 36. அப்போது இதை 2ஆல் மல்டி பண்ணுவாங்க. 36 × 2 போட்டால் 72 கிடச்சிது. அப்போது ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடச்சிச்சு. இப்போ ரிமைண்டர் 0ன்னு கிடச்சதுனால இங்கே டிவைசர் பிளேஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 36. அப்போது HCF of 396 and 504 ஈக்குவல் டு இந்த டிவைசர் பிளஸ் 36னுக்கு 36 தான் இந்த 2 நம்பருக்குரிய HCF. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த 36ஐயும் இந்த 3ஆவதாக கொஸ்டினாக தந்திருக்க நம்பர் 636 இந்த 2 எடுத்து HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நெக்ஸ்ட்டு டேக் 36 and 636. இந்த லாஸ்ட் நம்பர் 36 எடுத்தாச்சு. இது எது பெருசு சின்னதுன்னு பார்க்குறோம். இது பெருசாக்கா 636 அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். இது சின்னதாக இருக்கனால நம்ம பி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். எக்லூஸ் லேமா யூஸிங் யூக்ளிட்ஸ் லேமா. அப்போது ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இஃப் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி, அதுதான் கண்டிஷன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏ ப்ளஸில் 636 அப்ளை பண்ணுறோம், பி ப்ளஸில் 36 அப்படிங்கிறது போட்டாச்சு. இப்போ 36 வந்து நம்ம பார்ப்போம். 636 36 36 டிவைட் பண்ணுறோம்.
63ல் வந்து 1 டைம் தான் டிவைட் ஆகுமா? சரி, 63ல் 1 டைம் டிவைட் ஆகும். அப்போ இந்த இடத்துல 36ன்னு போட்டோன்னா இங்கே 13ல் 6 போச்சுன்னா ஒரு 7 வரும். இங்கே 5 தான் இருக்கும். 5 - 3 2ன்னு வரும். இந்த 6 டவுன் பண்ணோன்னா 276ன்னு வருது. அப்போது இந்த 36 அது வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 டைம்ஸு 7 டைம். இப்போது 7 டைம்ஸ் போட்டோம்னா 252ன்னு வரும். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 24 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் வந்து 24. அப்போது 36 × 17 போடலாம். 36 × 17 ரிமைண்டர் வந்து 24. ரிமைண்டர் வந்து 24 போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல இந்த பிளேஸில். அப்போ R வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல டிவைசர் என்னது 36 ஈக்குவல் டு ரிமைண்டர் ஒரு 24 எடுத்துக்கலாம். இப்போது இது 1 டைம் டிவைட் ஆகுமா? இப்போ 24 × 1 24. அப்போ ரிமைண்டர் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 12 வந்து நமக்கு கிடைக்குது. 12. அப்போது இந்த இடத்துல திரும்ப பார்க்குறோம், ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஆனால் ரிமைண்டர் வந்து 12 தான் வருது, 0ன்னு வரல. இப்போ 0ன்னு வர வரைக்கும் திரும்ப இந்த ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிவைஸர் எடுத்துங்க 24 போட்டாச்சு. அந்த ரிமைண்டர் வந்து 12 வந்தது, 12 இங்கே போட்டாச்சு. அப்போ 2ஆல் மல்டி பண்ணால் 24 கிடைக்கும். இப்போ 24 - 24 போடும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிச்சு. இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்ததுனால இந்த இடத்துல டிவைஸர் என்னன்னு பார்க்குறோம். டிவைஸர் வந்து 12. அப்போ இந்த இடத்துல டிவைஸர் 12ங்கிறதுனால HCF of 36 and 636 ஈக்குவல் டு 12 அப்படின்னு நம்ம கிடைக்குது. HCF நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தா the HCF of 396 HCF of 396 அடுத்தது 504. அப்போது 636 is 12 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2.1. First sum, find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு சொல்லுவாங்க. divided by 3 leaves a remainder 2. இப்போ divided by 3ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா டிவைசர், ரிமைண்டர்ங்கிறது 2ன்னு சொல்லிக்கலாம். அப்போது ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டிவிடெண்ட் தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரைட் த எக்லூட்ஸ் lemma. Euclid's lemma A equal to BQ plus R if 0 less than or equal or less than B. இதான் நம்மளுக்கு கண்டிஷன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏவோட வெளியே தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஈக்குவல் டு, அப்போது டிவைசர் எவ்வளோ தந்துருக்கான் அப்படின்னா 3 தந்துருக்கான். இந்த க்யூங்கிறது பதிலாக நம்ம என்ன செய்யலாம், 3Q. இந்த Q அப்படியே வச்சுக்கலாம். 3Q தெரியாது. ரிமைண்டர் வந்து 2ன்னு சொல்லிக்கலாம். 2ன்னு சொல்லியாச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் the Q is the greater than or equal to 0ன்னு எடுத்துக்கலாம். greater than or equal to 0. quotient எப்போவுமே 0 and above 0 தான் நமக்கு quotient வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல Q பிளேஸில் 0ன்னு அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் பார்ப்போம். Q equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா A equal to 3 × 0 + 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல 3 × 0 0ன்னு ஆச்சா, அப்போ 2 தான் வரும். 2. அதாவது Q equal to 1ன்னு போடுவோம். அப்போ A equal to 3 × 1 + 2. Q பிளேஸில் 1ன்னு போட்டாச்சு. 3 × 1 3 3 + 2 5. அதாவது Q equal to 2ன்னு போடுவோம். அப்போ A equal to 3 × 2 + 2 equal to 3 × 2 = 6 6 + 2 8 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போது A equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5 8 எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. அதான் கொஸ்டின் தந்திருக்காங்க. இப்போ டோட்டலாக இருக்கிறது 532. அப்போது ஒரு ரோக்கு வந்து 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ ஹவு many ரோஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ 532 21ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 532 21ஆல் நம்ம டிவைட் பண்ணணும்.
சரி, இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது 532 எது பெருசாக இருக்கோ அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இது ஏ, இது ரெண்டாவது இருக்கிறது நம்ம பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது எக்லூட்ஸ் லேமா அப்ளை பண்ணுவோம். இந்த எக்லூட்ஸ் லேமா என்ன வரும்? இந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இஃப் 0 less than or equal to r less than b. இதுதான் நமக்கு கண்டிஷன். இது எக்லூட்ஸ் லேமா. இப்போ ஏ என்னது 532 ஈக்குவல் டு இந்த பி டிவிஷன்றது 21. சரி, இப்போது எத்தனை தடவை இது டிவைட் ஆகும்னு பார்ப்போம். இப்போ 532 எடுத்துக்கிறோம். இப்போ 21 டிவைட் பண்ணும்போது 25 டைம்ஸு இது வந்து டிவைட் ஆகும். 25 டைம்ஸ் டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல 525 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் இஸ் 7. அப்போது 25 இன்ட்டு 25 போடலாம். ப்ளஸ் ரிமைண்டருங்கிறது 7ங்கிறது. அப்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 7 கிடைக்குது. அப்போது எத்தனை ரோவில் இதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும்னா 25 ரோஸில் எழுதலாம். அப்போது டோட்டல் ரோஸ் வந்து ஈக்குவல் டு 25. அப்போது ரிமைனிங் flower parts equal to 7. The remaining flower parts is the 7. Next, third sum. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி சொல்லிக்கலாம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ்னா என்னது? அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் தான் கான்சிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அடுத்தது அது கண்டினியூஸ் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா அந்த 2 இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாமே. இந்த n அண்டு n+1 are the consecutive integers. Consecutive integers அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வந்து இது என்ன சொல்லியிருக்கான் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 2ங்கிறான். அப்போ டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் தந்திருக்கான். டிவிசிபிள் பை 2னா என்ன அர்த்தம்? பிங்கிறது 2ன்னு அர்த்தம். அப்போ பிங்கிறது 2. அப்போ நம்ம வந்து எக்லூட்ஸ் லேமா எழுதுகிறோம். அப்போது எக்லூட்ஸ் லேமா என்னது? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது லேமா. இல்லை கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 0 less than or equal r less than b அப்படிங்கிறது கண்டிஷன். இப்போ நமக்கு ஏங்கிறது நமக்கு ஏ ப்ளஸில் நம்ம நினச்சலாம் என்னன்னு போடலாம். இந்த n ஈக்குவல் டு பிக்யூ. பிங்கிறது இந்த இது 2ங்க 2. அப்போது q ப்ளஸ்ஸு ஆர் பிக்யூ ப்ளஸ் ஆர் இஃப் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கண்டிஷனில் பி வந்து நம்ம 2ன்னு எடுத்தனால இந்த கண்டிஷனில் பிக்கு பதிலாக 2ன்னு போடலாம். இப்போ 0 less than or equal r less than 2 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆரோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 0 கீழே கூறு வந்தனால 0 எடுத்துக்குவோம். 0,1 வரும். therefore r equal to 0,1. அப்போ 0,1ங்கிறது ஆர் பிளேஸில் இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ போட்டு r equal to 0,1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா இந்த n equal to இந்த 2q ப்ளஸ் 0ன்னு வரும். அப்போ n equal to 2q அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது r equal to 1ன்னு போட்டோம்னா இந்த n equal to இந்த 2q ப்ளஸ்ஸு ஆர் ப்ளஸில் 1 போடும்போது 2q ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போது எண்ணுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்குது. therefore n equal to 2q or n equal to the 2q ப்ளஸ்ஸு 1 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ நம்மளுக்கு வருது. இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். கேஸ் 1 அண்டு கேஸ் 2 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ கேஸ் 1 அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்குவோம். இப்போ கேஸ் 1 அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஸ் 1ல் என் அண்டு அதை என்ன சொன்னால் 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லிக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கோமே. ஃபஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர் n equal to 2q. இதுக்கு n+1 என்னவாக இருக்கும்? அப்போது n+1 போடும்போது இது கூட ஒரு 1 ஆட் பண்ணுவேன். அப்போ 2q + 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் the product is the product எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணி போடுவோம். அப்போ மல்டி பண்ணும்போது என்ன வரும்? the 2q into the 2q + 1 அப்படின்னு சொல்லி இந்த மல்டிபிள் பண்ணுறோம்.
அப்போ மல்டிபிள் பண்ணும்போது உள்ளே மல்டிபிள் பண்ணோம்னா 4q² வரும். 4q² ப்ளஸ்ஸு 2q அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்கலாம்? 2q காமன் இருக்கலாம். 2q காமன் எடுத்தால் இங்கே ஒரு 2q வரும், இந்த பிளேஸில் 1 நேரம். இப்போது இந்த சம்மை பார்க்கும்போது முன்னாடி 2 வருதா? முன்னாடி 2 வருதுனால இது வந்து டிவைடட் பை 2 நேரம் இல்லையா? முன்னாடி 2 வந்து வருதுனால இந்த இதை வந்து என்ன செய்யலாம்? 2ஆல் டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். therefore it is divisible, it is divided by 2, it is divisible by 2 ன்னு எழுதலாம். divisible by 2, இது வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு எழுதலாம். therefore என்ன இது 2ஆல் டிவைட் பண்ண முடியுதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ n into n plus 1, n into n plus 1 is also divisible by 2, also divisible by 2. இது வந்து கேஸ் 1. அது இதிலே கேஸ் 2 அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா n equal to 2qன்னு வச்சு ஒரு ப்ரூஃப் வந்து கேஸ் 1ங்கிறத பார்த்தோம். அப்போ n equal to 2q plus 1ங்கிறத வச்சு கேஸ் 2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா n equal to n equal to 2q plus 1, n equal to 2q plus 1 இருக்குது. அப்போ இது n plus 1 என்ன வரும்? n plus 1 போடும்போது இந்த 2q plus 1 ஒரு plus 1 போடுவேன். அப்போது 2q plus 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 2q plus 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட்டு, அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் n into n plus 1 இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்? என்னோட வேல்யூ 2q plus 1. அப்போ 2q plus 1 இன்ட்டு 2q plus 2, 2q plus 2 இது ரெண்டையும் மல்டி பண்ண போகிறோம். இதை மல்டி பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2q into 2q 4q² அப்படின்னு கிடைக்குது. 2k into 2ன்னு போட்டிங்கன்னா 4kன்னு வரும், 4q. அது 1 into 2q போடும்போது ஒரு 2q கிடைக்கும். 1 into 2ன்னு போட்டோம்னா 2ன்னு கிடைக்கும். அப்போது 4q² ப்ளஸ்ஸு 6q ப்ளஸ்ஸு 2ன்னு கிடைக்குது. இதை மூணுலேயுமே நம்ம பார்க்கும்போது மூணுலேயுமே பார்த்தோம்னா 2ங்கிறது காமனாக எடுக்க முடியும். அப்போ 2ங்கிறது காமனாக எடுத்தோம்னா 2q² ப்ளஸ்ஸு 3q ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ முன்னாடி பாருங்கள் நம்பர் 2ன்னு வருது. நம்பர் 2ன்னு இருக்கிறனால இது வந்து 2ஆல் டிவைட் ஆகுன்னு அர்த்தம். இட் இஸ் divisible by 2. அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகுன்னு அர்த்தம். இது 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? therefore n into n plus 1 is also divisible by 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். Fourth sum, when the positive integer a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10, so that a plus b plus c is divisible by 13 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா a is divided by 13. ஏவை வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறேன். சரி, ஏவை வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது வந்து லேமன் எழுதும்போது குவாஷியன்ட் கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு குவாஷியன்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9 வருது. ரிமைண்டர் வந்து 9. அடுத்தது பிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு, அதை வந்து 13ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 13q2. இப்போது வந்து ரிமைண்டர் எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்தது சியை வந்து 13ஆல் டிவைட் பண்ணும்போது 13q3 இந்த லேமா அப்ளை பண்ணி போட்டுட்ருக்கோம். ப்ளஸ்ஸு ரிமைண்டர் எவ்வளோ சொல்லியிருக்கான் அந்த இடத்துல 10. ரிமைண்டர் வந்து 10ன்னு சொல்லியிருக்கான். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது எல்லாமே டிவைட் 13ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ரிமைண்டர்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இது மூணையுமே ஆட் பண்ண போகிறோம். இந்த சம் கண்டுபிடிக்கிறோம். மூணையும் ஆட் பண்ணி சம் கண்டுபிடிக்கிறோம். therefore a plus b plus c equal to இந்த மூணையும் ஆட் பண்ணும்போது 13 வந்து காமன் எடுத்துக்கலாமா? இப்போ q1 ப்ளஸ்ஸு q2 ப்ளஸ்ஸு q3 இது மூணையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 16, 26ன்னு கிடைக்குது. இப்போது a ப்ளஸ்ஸு b ப்ளஸ் c ஈக்குவல் டு 13, q1 ப்ளஸ்ஸு q2 ப்ளஸ்ஸு q3. இதை 26ங்கிறது எப்படி எழுதலாம்? 13 into 2ன்னு எழுதலாம். அப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள் 13 காமனாக இருக்குது. அப்போ 13 காமனாக அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 13 காமனாக எடுத்துட்டோம்னா q1 ப்ளஸ்ஸு q2 ப்ளஸ்ஸு q3. 13 காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ இந்த 2 மட்டும் தான் இருக்கும். ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ முன்னாடி 13 வருதா? அப்போ முன்னாடி 13 வருதுனால இது கம்ப்ளீட்டாக 13ஆல் டிவைட் ஆகுன்னு அர்த்தம். therefore it is
divisible by 13. Next, fifth sum. Prove that the square of any integers leaves the remainder either 0 or 1 when divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து இன்டிஜருங்கிறது நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இன்டிஜர் ஈக்குவல் டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஈவனாகவும் இருக்கலாம் அல்லது ஆடாகவும் இருக்கலாம். அப்போது வந்து இன்டிஜர் வந்து ஈவன் இன்டிஜர் வந்து நம்ம எடுக்கும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த TQ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆட் இன்டிஜருங்கும்போது ஆடுனா இது கூட ஒன்று ஈவனோட ஒன்று ஆட் பண்ணால் ஆடாயிரும். அப்போ 2Q + 1 அப்படின்னு சொல்லி ஆட் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரெண்டு கேஸஸாக நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஒன். கேஸ் ஒன்னில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஈவன் இன்டிஜர் எடுத்துக்கலாம். இந்த A = 2Qன்னு இருக்குது. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், ஸ்கொயர் ஆஃப் த இன்டிஜர்னு சொல்லியிருக்கான். இப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், இந்த A² = இந்த 4Q² கிடைக்குது. ஸோ இப்போ கம்பேர் பண்ண போகிறோம், லேமாவோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் டு லேமா கம்பேர் பண்ணி என்ன வரும், இந்த A = BQ + R அப்படின்னு வருது. இப்போது பார்த்தீங்கன்னா இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா A இருக்குது, இன்டிஜர் இருக்குது, Bங்கிறது டிவைசர் இருக்குது, Qங்கிறது குவாஷியன்ட்டு, ரைட் ஓகே. ஆனால் ஆறுங்கிறது ரிமைண்டர் இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ரிமைண்டர் வரல. அப்போ ரிமைண்டர் இல்லாதனால இந்த இடத்துல என்ன வரும், R = 0 நேரம். அப்போது therefore R = 0. இந்த ரிமைண்டர் இஸ் த 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இந்த இடத்துல இந்த டிவைடட் பை 4 ஈவன் இன்டிஜர் divided by 4 remainder is 0 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது கேஸ் 2. செகண்ட் ஒன்று வந்து கேஸ் 2. கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடியது ஆட் இன்டிஜர் எடுத்துக்கலாம். ஆட் இன்டிஜர் என்னது 2Q + 1 அதை எடுத்துக்கலாம். அப்போது ஆட் இன்டிஜர் எடுத்தோம்னா இந்த A = இந்த 2Q + 1. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போது A² = இந்த 2Q + 1 the whole square வரும். அப்போ இது A + B the whole square ஃபார்முலா எழுதும்போது A² போடும்போது 4Q², 2AB அப்படின்னு போடும்போது 2 × A × B அப்படின்னு போட்டால் 4Q அப்படின்னு கிடைக்கும். B² போடும்போது 1ன்னு வரும். இப்போது இதை எழுதும்போது எப்படி இதெல்லாம், இந்த A² = இதில் காமனாக 4Qங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். 4Q × Q + 1 வரும். Q + 1 இங்கே வெளியே ஒரு 1ன்னு இருக்குது. சரி, இது கம்பேர் டு லேமா. இதை என்ன செய்யலாம், கம்பேர் பண்ண போகிறோம், லேமாவோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் டு eclipse lemma. Compared to eclipse lemma, the A = the BQ + R. இப்போ இதில் பார்க்குறோம், Bங்கிறது 4 divisible by 4 ஆச்சு. இது குவாஷியன்ட், இங்கே குவாஷியன்ட் இருக்குது. ரிமைண்டர் வந்து 1 வருதா, அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. எதை, இந்த ஆட் இன்டிஜரை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்குதுங்கிறான். அப்போது ஸ்கொயர் ஆஃப் த ஆட் இன்டிஜர், square of odd integer divided by 4, the divided by 4, the remainder is 1. Sum number 6, use Eclipse lemma algorithm to find HCF of
340 அண்டு 412. இப்போ அல்காரிதம்னா முன்னாடியே பார்த்தோம். அல்காரிதம்னா என்னென்னு சொன்னேன் நான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம் வந்து போட்டே வரணும். எது வரைக்கும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் வந்து 0 வரணும். ரிமைண்டர் 0 வந்தால் தான் நம்மளுக்கு அந்த டிவைசர் தான் ஹெச்சிஎஃபாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம போட்டே வரணும். இப்போ இதில் பார்க்குற 2 நம்பர் தந்திருக்காங்க. இது 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். எது பெருசாக இருக்கோ அதை வந்து நம்ம ஏ எடுத்துக்கிறோம், சின்னதாக இருக்கிறது நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இப்போது எக்லூஸ் லேமாவில் அப்ளை பண்ண போகிறோம். எக்லூஸ் லேமா என்னது நமக்கு ஏ ஈக்குவல் டு த பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு வரும். ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதில் வந்து ஏ என்னது 412. அப்போ 412 ஈக்குவல் டு 340 அப்படின்னு எழுதுகிறோம். 340. அப்போ டிவைட் பண்ணி பார்ப்போமே. 412 340 எடுப்போம்னா 110 டிவைட் ஆகும். 340 அப்படின்னு போடுறோம். போடும்போது இங்கே 72 கிடைக்கிது. ரிமைண்டர் வந்து 72. அப்போ இங்கே 340 இன்ட்டு 1 340 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 72. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரிமைண்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ரிமைண்டருங்கிறது 72ன்னு வந்துருக்கு. ஆனால் ரிமைண்டர் வந்து 0ன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம சம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ டிவைசர் என்னென்னு பார்க்குறோம். டிவைஸுங்கிறது 340 எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் வந்து 72 எடுத்துக்கிறோம். 72 எடுத்துகிட்டு அப்போது நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணும்போது 340 இதை 72 டிவைட் பண்ணோம்னா 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 4 2s are 8, 4 7s are 28 அப்படின்னு வரும். ஒரு 2 வரும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 13 13ல் 8 13ல் 8 போச்சுன்னா 52 வரும். ரைட். இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 52 வருது. கான்ஸ்டன்ட் வந்து 4 வருது. இப்போ 72 இன்ட்டு 4 72 இன்ட்டு 4 288 கிடைக்குது. 340ல் 288 மைனஸ் பண்ணால் 52. அப்போது ரிமைண்டர் வந்து 52 கிடைக்குது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போது நாட் ஈக்குவல் டு 0 எழுதிக்கோங்க. நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 52ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதாவது 52 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது திரும்ப என்ன செய்யலாம், அடுத்த ப்ராசஸ் திரும்ப டிவைசர் எடுத்துக்கிறோம். டிவைசர் எடுத்து 72 ஈக்குவல் டு அப்போது 52 ரிமைண்டர் எடுத்துக்கிறோம். அப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகும் பார்த்தா ஒன் டைம் போட்டாச்சு. ஸோ ப்ளஸ்ஸு த ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரியா. இப்போ இதில் பாருங்கள் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருதா. அப்போ ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதாவது ஆர் வந்து 20 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ரைட். இப்போ இந்த டிவைசர் என்னன்னு பார்க்கலாம் 52. அப்போது 52 ஈக்குவல் டு த 20 வருது. 20 இன்ட்டு 2ன்னு போடலாம். 20 இன்ட்டு 2 40 ஆயிடும். 40. அப்போ 52ல் 40 மைனஸ் பண்ணால் நமக்கு 12 வருது. அப்போ ரிமைண்டர் வந்து 12 வருதா. 12 வருது. இது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா வந்து இந்த ரிமைண்டர் ப்ளஸில் 0 வரணும். அதை செஞ்சுட்டே வரணும். இப்போது திரும்ப டிவைசர் எடுத்துக்கிறோம். டிவைசர் வந்து 20ன்னு எடுத்துகிறோம். அப்போது ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 12 இருக்குது. 12. இப்போ எத்தனை தடவை டிவைட் ஆகுன்னு பார்க்குறோம். அப்போ டிவைட் ஆகுது பார்த்தீங்கன்னா 1 டைம். இப்போ 1 நம்ம போடுவோம். 1 2 is 12. அப்போது 12 இதில் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். இப்போ ரிமைண்டர் இஸ் 8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போது இதுலேயும் பார்க்குறோம் 8 வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அதாவது ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப இந்த டிவைசர் 12 எடுத்துக்கிறோம். 12 ஈக்குவல் டு இந்த 8 எடுத்துக்கலாம். ரிமைண்டர் எடுத்துக்கலாம். 8 இன்ட்டு 1 போடும்போது 8 12ல் 8 போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும். 4 அப்படின்னு எழுதலாம். இப்பவும் பாருங்கள் 0ன்னு வரல. ரிமைண்டர் வந்து 0, ரிமைண்டர் ப்ளஸ் 0 வரல. அப்போ திரும்ப என்ன செய்யலாம், இந்த 8 எடுத்துக்குவேன். டிவைசர் 8 ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 4. அப்போது 4 2s are 8ன்னு வருதா. அப்போ 8 மைனஸ் 8ன்னு போடும்போது ரிமைண்டர் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்குது. therefore HCF ஈக்குவல் டு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா டிவைசரில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறோம். டிவைசர் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் 4. அப்போ HCF ஈக்குவல் டு 4. 6th செகண்ட் சம்மு 867 அண்டு 255. இதில் 2 நம்பர் கம்பேர் பண்ணும்போது எது பெருசாக அது ஏன்னு எடுத்துக்கிறோம். சின்னதாக இருக்கிறத நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ எக்லூஸ் லேமால் அப்ளை பண்ண போகிறோம். பை எக்லூஸ் லேமா லேமாவில் அப்ளை பண்ணுறோம். therefore A equal to the BQ plus R if 0 less than or equal to R less than B அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது. இந்த எக்லூஸ் லேமாவில் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் A ப்ளஸில் A வேல்யூ 867 ஈக்குவல் டு
255. இப்போது எத்தனை தடவை டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போது 867 எடுத்துக்கலாம். அதை வந்து 255 டிவைட் பண்ணுறோம். இந்த 3 டைம்ஸ் போட்டோம்னா 3 5 are 15, ரிமைண்டர் 1, 3 5 are 15, 16 ஆயிடும். ரிமைண்டர் இஸ் த 1, 3 2 6 7 வருது. அப்போ ரிமைண்டர் இஸ் த 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 0, 8ல் 102 கிடைக்குது. 102. சரி, அப்போ இது எப்படி எதுனா 255 × 3, 255 × 3, ரிமைண்டர் வந்து 102 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0னாக்கா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. அப்போ 255 ஈக்குவல் டு 102. இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம். 255 இப்போ 102 டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸு. அப்புறம் 204 கிடைக்குது. 1 இங்கே 5 51 கிடைக்குது. அப்போ 2 மல்டி பண்ணுறோம். மல்டிப்ளை 2. இப்போ ரிமைண்டர் வந்து 51. அப்போ ப்ளஸ் 51. இப்போ ரிமைண்டர் பார்க்குறோம். ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல டிவைஸ் என்னன்னு பார்க்குறோம் 102. இப்போ 102 ஈக்குவல் டு 51 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 51 வந்து 102 டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். 2 × 51 102 கிடைக்கும். இப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிச்சு. இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சா, அதனால் இந்த இடத்துல டிவைஸர் என்ன இருக்கும் பார்க்குறீங்க. டிவைஸர் வந்து 51. அப்போது HCF of 867 and 255 ஈக்குவல் டு 51. இந்த HCF வந்து 51. இது லாஸ்ட்டாக டிவைஸர் வருதோ அதான் நமக்கு 51 தான் நமக்கு HCF. The third division 10,224 and 9,648. Find the HCF. இதை கொஸ்டின் கேட்டுக்காங்க. இப்போ வந்து பெரிய வேல்யூ வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், சின்ன வேல்யூவை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்லூஸ் லேமா இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது இந்த ஏ ஈக்குவல் டு BQ + R if 0 less than or equal or less than B அப்படிங்கிறது லிமிட்டு இந்த இடத்துல தந்திருக்காங்க. இப்போது ஏ பிளேஸில் 10,224 எழுதியாச்சு ஈக்குவல் டு பி பிளேஸில் 9648 எழுதியாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணுவோம். 10,224 9,648. இப்போ டிவைட் பண்ணால் நம்ம எத்தனை தடவை டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். டிவைட் பண்ணோம்னா ஒன் டைம். அப்போது 9,648. இப்போது இதில் வந்து ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 576. ரிமைண்டர் இஸ் த 576. அப்போது 9,648 × 1 ப்ளஸ் 576 போடுவோம். × 1 + 576. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இதான் ரிமைண்டர் வந்து 0வாக வரல. அப்போ 0 வர வரைக்கும் இந்த சம்ம நம்ம போடணும், கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டிவைசர் என்னென்னு பார்த்தா 9,648. அப்போ ரிமைண்டர் எடுத்துக்கிறோம் 576. அப்போ 576ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். 9,648 டிவைட் பை 576. முதல்ல 964 எடுத்துக்கலாமே. ஒன் டைம் போட்டோம்னா 576 ஒன் டைம் வரும். அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது அந்த 8 அப்படியே தான் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 14ல் நமக்கு 6 போனால் 8. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 5 இருக்கும். 15ல் 7 போச்சுன்னா ஒரு 8. அப்போ இங்கே 8 தான் இருக்கும். 8 - 5 போடும்போது 3 வருது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு 6 டைம்ஸ் பார்த்தோம்னா 6 × 576 அப்படின்னு போடும்போது 2,456 அப்படின்னு இருக்குது. இதை மைனஸ் பண்ணோம்னா 432 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல எழுதும்போது × 16 + 432 + 432 அப்படின்னு எழுதுவோம். இப்பவும் பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ திரும்ப இந்த டிவைசர் எடுத்துக்கிற 576 = 432. இது எத்தனை தடவை டிவைட் ஆகும்? ஒன் டைமு × 1 அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ 1 போடும்போது ப்ளஸ்ஸு. அப்போ 576 இருந்து
576லேருந்து 432 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் ஒரு 4 எங்கள் 7ல் 3 போயிடுச்சுன்னா ஒரு 4 144 கிடைக்குது. அப்போ 144. இப்போ திருப்பி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த டிவைசர் எடுத்துக்கிறோம். திரும்ப 432 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் எடுத்துக்கலாம் 144. இதை வந்து எதாவது மல்டி பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் போடலாமா? 3 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 3 4s are 12 ஆயிரும். 12 ரிமைண்டர் இஸ் 1, 3 4s are 12 13, ரிமைண்டர் இஸ் 1 134. ரைட், 3 டைம்ஸ் 432ன்னு வருது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 144 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டோம்னா 432 வருது. அப்போது 432 வந்துச்சுன்னா நமக்கு 432 மைனஸ் 432 போடும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வரதுனால ஹெச்எஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன டிவைசரோ அதுதான் நமக்கு ஹெச்எஃப். அப்போது ஹெச்எஃப் ஈக்குவல் டு 144. ஃபிஃப்த்து டிவிஷன் பார்க்கும்போது 3 நம்பர்ஸ் தந்திருக்காங்க. 3 நம்பர்ஸ்க்கு நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹெச்எஃப்லையும் இந்த தேர்டு நம்பரையும் வச்சு ஒரு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? டேக் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 84 அண்டு 90. இதில் எது பெருசாக இருக்கோ அதுதான் ஏ. இதுதான் ஏ. சின்னதாக இருக்குது நம்ம பின்னு எடுத்துக்கலாம். therefore by excludes lemma A equal to BQ plus R if 0 less than or equal or less than B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A பிளேஸில் 19 அப்ளை பண்ணுறோம். 90 ஈக்குவல் டு B பிளேஸில் 84. அப்போது இது 1 டைம் டிவைட் ஆகுமா? 1 டைம் டிவைட் ஆகும். அப்போ இன்ட்டு 1ன்னு போடுறோம். இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 90லேருந்து 84 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 6 கிடைக்குது. அப்போது ரிமைண்டருங்கிறது நம்ம பார்க்குறோம் நாட் ஈக்குவல் டு 0. 0ன்னு வரல. அப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப என்ன செய்யணும்? இந்த டிவைசர் எடுத்துக்கிறேன். இந்த 84 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம். 6 இப்போது 6ஆல் அதை டிவைட் பண்ணோம். 84. இப்போது 84 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது 16 இஸ் த 6ன்னு எடுத்துக்கலாம். ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல எவ்வளோ வருது? 2ன்னு வருது. 2 அப்போ இங்கே 24 வரும். அப்போது இந்த இடத்துல 4 6 ஆர் த 24 வருது. 4 6 ஆர் த 24. அப்போது 0. அப்போ 14. இப்போ மல்டிபிள் பை 14 போடலாம். அப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னா 0 அப்படின்னு நம்ம கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சா? அப்போது எது நம்மளுக்கு டிவைசர் அப்படின்னு பார்க்கணும். டிவைசருங்கிறது இந்த இடத்துல 6ன்னு வருது. அப்போ ஹெச்எஃப் ஆஃப் 84 அண்டு 90 ஈக்குவல் டு டிவைசர் வந்து 6. அதுதான் நம்மளுக்கு ஹெச்எஃப். இப்போது இந்த ஹெச்எஃப் வேல்யூயும் இந்த தேர்டு நம்பர் இருக்கு இல்லையா 120, இதை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ஒரு ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டேக் 6 அண்டு 120 அப்படின்னு எடுத்துக்கலாம். 6 அண்டு 120 எது பெருசாக இருக்குது? அது ஏ. சின்னதாக இருக்கிறது பி. இப்போ எக்லூஸ் லேமாவை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் என்ன வருதுங்க? ஏ ஈக்குவல் த பிக்யூ ப்ளஸ் ஆர் இஃப் 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தேன் பி. இதுதான் கண்டிஷன். சரி, இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏ ப்ளஸில் 120 ஈக்குவல் டு 6. அப்போது 120 வந்து 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போது வந்து இந்த இடத்துல 20 டைம்ஸ் போடலாம். 20 × 6 120. அப்போ ரிமைண்டர் இஸ் த 0. அப்போ இன்ட்டு 20. அப்போ ரிமைண்டர் இஸ் த நமக்கு 0 வருது. அப்போ ரிமைண்டர் 0ன்னு வருதுனால இங்கே வந்து டிவைசர் என்னென்னு பார்க்குறோம். டிவைசர் வந்து 6. அப்போது ஹெச்எஃப் ஆஃப் 6 84 ஹெச்எஃப் ஆஃப் 6 அண்டு 120 ஈக்குவல் டு 6ன்னு வரும். therefore 84, 90, 120 HCF equal to 6 அப்படின்னு எழுதலாம். 7th சமயம் find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இப்போது அவன் தந்திருக்கான் பார்த்தீங்களா, ரிமைண்டர் தந்திருக்கான். ரிமைண்டர் எவ்வளவு 12. 12ங்கிறது ஈச் கேஸில் வந்து ரிமைண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த ரிமைண்டர் 12ங்கிறது அந்த 2 நம்பர்லேருந்து நம்ம முதல்ல மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே தந்திருக்க நம்பர் வந்து கிவன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1230 அண்டு இன்னும் 1926 இந்த 2 நம்பர் தந்துருக்காங்க. அப்போ லீவிங் ரிமைண்டர் இஸ் த 12 அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த 12ங்கிறது இதில் மைனஸ் பண்ணுவோமே, 1230லேருந்து ஒரு 12 மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, இங்கே நம்மளுக்கு 1230 பண்ணால் 1218 கிடைக்கும். அடுத்தது 1926லேருந்து 12ங்கிறத நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது 1914 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்குது. இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். therefore ஹெச்எஃப் ஆஃப் 1218 அண்டு 1914 இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிறோம், ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்லூட்ஸ் லேமா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். therefore A equal to BQ plus R if 0 less than or equal or less than B அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து A பிளேஸில் 1914 அப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு 1218. இப்போது 1914 எடுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ 1914 எடுத்து 1218 டிவைட் பண்ணுறோம் 1 டைமு. இப்போ 1218 போகிறோம். 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 0 இருக்கும், 10 9 ஆயிரும். இங்கே 8 2 போனால் 6 696. அப்போது 1218 இன்ட்டு 1 ரிமைண்டர் வந்து 696. அப்போது ப்ளஸ்ஸு 696 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் இதுதான் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ டிவைசர் எடுத்துக்குவோம் 1218 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரால் டிவைட் பண்ணுவோம் 696. 696ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை தடவை டிவைட் ஆகும் பார்ப்போம். அப்போது 1218 எடுத்துக்கிறோம் 696. இப்போ 1 டைம் போடும்போது 696ன்னு வரும். அப்போது டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு 522 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 522 அப்படின்னு கிடைக்குது. இப்போது பார்க்குற இதில் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிவைசர் எடுத்துக்கிறோம் 696 ஈக்குவல் டு இந்த இடத்துல ரிமைண்டர் 522 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது டிவைட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்போ 696 522 டிவைட் பண்ணால் 1 டைமு 522. அப்போ இங்கே ஒரு 4 வருதா, 9 - 2ங்கிறது 7. அப்போது 174 கிடைக்குது. அப்போது 522 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 174 இப்போவும் பார்க்குறோம் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போது த டிவைசர் 522 ஈக்குவல் டு 174 அப்படின்னு இருக்குன்னா 174ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் பண்ணால் 174 522 174ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா எத்தனை தடவை டிவைட் ஆகும் பாருங்கள். 3 டைம்ஸ் போடலாம். 3 டைம்ஸ் போனால் 3 4s are 12 வரும். ரெண்டு 7 3 7s are 21 22 remainder is 2 3 1 is the 3 3 5 ஆச்சு. அப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆச்சு. அப்போது இந்த இடத்துல இன்ட்டு 3 அப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆச்சு. அப்போது ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்ததுனால எது டிவைசர் அப்படின்னு பார்க்குறோம். டிவைசர் வந்து 174. அப்போது அது 174ங்கிறது தான் நம்மளுக்கு என்னது ஹெச்சிஎஃப். அப்போ therefore ஹெச்சிஎஃப் ஆஃப் 1218 and 1914 equal to 174. The eighth sum, if D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying
டி ஈக்குவல் 32x ப்ளஸ் 60y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா XY வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லேமா எழுதுவோம். எக்லிப்ஸ் லேமா இந்த இடத்துல எழுதும்போது A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R இஃப் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் R லெஸ் B. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருந்திருக்காங்க, 32 அண்டு 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய நம்பர் தான் நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், சின்னதை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல லேமால் அப்ளை பண்ணோம்னா 60 ஈக்குவல் டு இந்த 32 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போது 60 வந்து 32ஆல் டிவைட் பண்ணுறோம் ஒன் டைமு, அப்போது 32ன்னு வரும். அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 28 கிடைக்குது. அப்போது 32 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 28 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், இதில் ரிமைண்டர் வந்து 0ன்னு வரல, 28 தான் வந்திருக்கு. அப்போது திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இப்போது இந்த நம்பர் டிவைஸர் 32 எடுத்துக்கிறோம். அப்போது டிவைஸர் 32 எடுத்தாச்சு, அது ரிமைண்டராக 28ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 32 இருக்குது, அது 28ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 28, இந்த ரிமைண்டர் இஸ் 4. அப்போது 28 இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு இதை எழுதும்போது அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல R வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. R வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால் திரும்ப இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல டிவைஸர் வந்து 28 ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போது 28 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 டைம்ஸு 28, அப்போ 0ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 × 7 28, அப்போ 7 டைம்ஸு, அப்போது ப்ளஸ்ஸு ரிமைண்டர் இஸ் த 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. சரி, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தந்திருக்க கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி எழுத போகிறோம். இப்போ கண்டிஷன் என்ன தந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த D ஈக்குவல் டு 32x ப்ளஸ்ஸு 60y அப்படிங்கிறது அவன் தந்திருக்க கண்டிஷன். இதில் தான் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுத போகிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல டிங்கிறது பார்க்குறோம், ரிமைண்டர் 0ன்னு ஆயிடுச்சா, ரிமைண்டர் 0ங்கிறதுனால HCF வந்து என்ன வரும், HCF அதை நம்ம டின்னு எடுத்துனோம், D ஈக்குவல் டு 4. அப்போ HCF வந்து 4ன்னு எடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம 4ன்னு போட்டுக்கலாம். 4 ஈக்குவல் டு, சரி 4 ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷனை சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் சின்ன ஆல்ட்ரேஷன். இந்த 4 மட்டும் அப்படியே வச்சுக்க போகிறோம். 4 அப்படியே வச்சுட்டு இந்த 28 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட போகிறோம். அப்போது என்ன வரும், 4 அப்படியே வச்சுட்டு அப்போ 34 அப்படியே வச்சுக்கிறீங்க. அப்போது இது லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த 32 மைனஸ் 28 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா இப்போ 28 அப்படியே வச்சுக்கலாம். 28 அப்படியே வச்சுட்டு இந்த 32 இன்ட்டு 1 இருக்கு இல்லையா, 32 இன்ட்டு 1ங்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், 32 இன்ட்டு 1 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த 60 மைனஸு 32 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்பர் வந்து நம்ம வந்து 3ன்னு தந்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்பர் வந்து 4ன்னு தந்துக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், 4th ஈக்குவேஷனில் 28 வருதா, அப்போது 4th ஈக்குவேஷனில் எடுத்து இந்த 28 பிளேஸில் இந்த 4th ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சப்ஸ்டியூட் 4 in 3ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4th ஈக்குவேஷனில் 28 வர இடத்துல இந்த 28க்கு என்ன வேல்யூ இருக்கோ அது தூக்கி அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 4 ஈக்குவல் டு 32 அப்படியே தான் இருக்கும், மைனஸ் இந்த 28க்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், 60 மைனஸ் 32, 60 மைனஸ் 32 இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இன்ட்டு 1 அப்படின்னு வரும், வெளியே ஒரு 1 இருக்குது, இன்ட்டு 1, ரைட். இப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதுவோம், 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் ஆல் உள்ள மட்டும் பண்ணால் மைனஸ் 60, மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு 32 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போ இதில் பாருங்களேன், எத்தனை 32ல் எத்தனை இருக்குது பாருங்கள், 32 2 32க்கா, அப்போது 4 ஈக்குவல் டு 32 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். இங்கே 2 32 வரதுனால 32 இன்ட்டு 2ன்னு எழுதியாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு 16 வச்சுட்டு இந்த மைனஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் 1ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். இப்போது அவன் தந்திருக்க கண்டிஷனை நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். D ஈக்குவல் டு 32x ப்ளஸ்ஸு 60y கண்டிஷனை நம்ம எழுதுவோம். அப்போ கம்பேர் அந்த கண்டிஷனை வந்து அவன் தந்திருக்கான், அந்த தந்திருக்க கண்டிஷனை கம்பேர் பண்ணுறோம்.
கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது, ஒய் பிளேஸில் -1ன்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இன்டிஜர் when divided by 88ங்க. பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம், அப்போ பாசிட்டிவ் இன்டிஜர் ஈக்குவல் டு n அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பாசிட்டிவ் இன்டிஜரை எதாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம 88ஆல் டிவைட் பண்ணுறாங்க, 88. இப்போ 88ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு குவாஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குவாஷன் நமக்கு தெரியாதனால அதை க்யூன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு இந்த ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ரிமைண்டர் 6 கிவ்ஸு இந்த 61 சொல்லிக்கலாம். ரிமைண்டர் கிவ்ஸு 61, அதை நம்ம 61 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது 88ங்கிறத n ஈக்குவல் டு 88ங்கிறத 8 × 11 அப்படின்னு பிரிக்கலாம். 8 × 11, 8 × 11. அப்போ இந்த இடத்துல q அப்படியே வச்சுக்கலாம். அதேமாரி இந்த 11 ஏன்னா டிவைட் பை 11 சொல்லிக்கலாம் இல்லையா, டிவைட் பை 11 the same number is divided by 11 சொல்லிக்கலாம். அதனால் கொஸ்டினில் 11 வரதுனால, டிவைட் பை 11 வரதுனால இதை 11 மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 எழுதிக்கலாம். 8 × 11 எழுதியாச்சு. 61ங்கிறத நம்ம இப்போ எழுதலாம் 5 × 11 எழுதலாம். இப்போ 55 ஆயிடுச்சா, 5 × 11 55. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 6 + 6. இப்போ 55 + 6 போட்டால் 61 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணோம்னா அப்போ n ஈக்குவல் டு இந்த 11ங்கிறது காமனாக எடுக்கலாம். அப்போ 11ங்கிறது நம்ம இந்த இடத்துல ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. 11ங்கிறது காமனாக எடுத்தாச்சு. காமனாக எடுத்துட்டா இந்த இடத்துல 8qன்னு கிடைக்கும். 8q ப்ளஸ்ஸு இந்த 11 வந்து காமனாக வெளியே எடுத்தாச்சு. காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்குங்க, இதில் பார்த்திங்கன்னா 11 வந்து காமனாக வெளியே எடுத்துச்சு. 11 காமனாக எடுத்தால் இந்த இடத்துல +5 வரும். அப்போ வெளியே ஒரு 6 இருக்குது. அப்போ +6 அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப சொல்கிறேன், இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிக்கலாம். பாசிட்டிவ் இன்டிஜர்ங்கிறது நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் ஏதாவது டிவைட் பண்ணோம், 88ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னா 61 வருதுங்கிறான். இதை எக்லூஸ் லேமாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கோம். எக்லூஸ் லேமாவில் அப்ளை பண்ணும்போது என்ன வருது, ஏ ப்ளஸில் என்னும் போட்டாச்சு, இந்த டிவைசர் ப்ளஸில் 8ம் போட்டாச்சு, பாசிட்டிவ் தெரியாது க்யூன்னு போட்டாச்சு, ப்ளஸ் ரிமைண்டருங்கிறது 61ங்கிறது எழுதியாச்சு. இப்போ 88ங்கிறத நம்ம பிரித்து எழுதுறேன். எப்படின்னா கொஸ்டின் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கான்னு பாருங்கள், when the number is divided by 11, when the same number is divided by 11 தான் சொல்லியிருக்கான். இப்போ டிவைடட் பை 11ங்கிறதுனால இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 அதை பிரிக்க போகிறோம். இப்போ 88ங்கிறத 8 × 11 பிரிச்சாச்சு. இந்த q அப்படியே வச்சாச்சு. இந்த 61ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 பிரிக்கும் போது என்ன செய்வோம், 5 × 11 55 போடலாம். அப்போ 55 கூட ஒரு 6 ஆட் பண்ணால் 61 கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பிரித்து எழுதியாச்சு. இதை ரெண்டுலேயும் பார்க்கும்போது 11ங்கிறது காமனாக வெளியெடுத்தால் இங்கே 8qன்னு வரும். இதில் பார்த்திங்கன்னா +5 வரும். இந்த 6ங்கிறது அப்படியே வெளியே வச்சாச்சு. இப்போது இது லேமா இது தான் இருக்குது. இதை வந்து கம்பேர் டு லேமா கம்பேர் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு இந்த bq + rன்னு வருதா. லேமாவை கம்பேர் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஏக்கு பதிலாக இதை என்னன்னு இருக்குது, பிக்கு பதிலாக இந்த இடத்துல பாருங்கள் 11 இருக்குது, க்யூக்கு பதிலாக இந்த வேல்யூ இருக்குது, ஆருக்கு பதிலாக 6ன்னு இருக்குது. அப்போது therefore divided by 11 therefore divided by 11 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இது வந்து 11ஆல் divided by 11 we get the remainder equal to 6. இந்த ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. சரியா, 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்து 11ஆல் டிவைட் பண்ணால் இது குவாஷியன்ட்டு, இது ரிமைண்டர். அதனால தான் 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் we get the remainder is 6 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட்டு 10th சம்மே prove that two consecutive positive integers are always co-prime அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது 2 consecutive positive integers போது என்ன இன்டிஜர் நமக்கு தெரியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டிஜர், கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்டிஜர்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடியது. அப்போ என்னங்கிறது ஒரு இன்டிஜர்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்டிஜர் என்ன இருக்கும், n+1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் 2 consecutive integers. அதான் வந்து n,n+1 எடுத்துக்கிறோம். இப்போ கொஸ்டின் கேட்டுக்கலாம், ஆல்வேஸ் co-prime அப்படின்னு சொல்லியிருக்கான். co-primeனா என்னன்னு பார்க்கும்போது co-primeனா அதுக்கு HCF ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சோம்னா
அதுக்கு ஹெச்ஏஎஃப் உடைய வேல்யூ வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அதான் அந்த ரெண்டு நம்பரும் கோ பிரைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது ரெண்டு நம்பருடைய ஹெச்ஏஎஃப் வந்து 1ன்னு வந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரும் கோ பிரைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை வந்து எக்ளூஸ் லேமாவில் நம்ம டிவிஷனில் அப்படி லேமாவில் அப்ளை பண்ண போகிறோம். therefore by Euclid's lemma A equal to the BQ plus R if 0 less than or equal R less than B. இதில் தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்க்குறோம் எது வந்து பெருசு அப்படின்னு பார்க்குறோம். எது பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். n+1 தான் கிரேட்டர். அப்போ n+1 தான் நம்ம என்ன செய்யலாம், இதுதான் வந்து n+1 தான் கிரேட்டர், அதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். எது சின்னதாக இருக்கோ அதான் வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிறது n+1. அப்போ a +ல் n+1 ஈக்குவல் டு பி +ல் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ க்யூங்கிறது தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ரிமைண்டர் என்னால் இதை டிவைட் பண்ணுவோம். அப்போது n+1 நம்ம என்ன செய்வோம், என்னால் டிவைட் பண்ணுறோம். அப்போது ஒரு n அப்போது கேன்சல் ஆகிடுச்சு, மீது 1 தான் வரும். அப்போ n × 1 n ஆயிரும். அப்போது 1 × 1 இந்த இடத்துல எழுதும்போது n × 1 போடுவோம். த ரிமைண்டர் இஸ் த க்யூ அப்படின்னு சொல்லி எழுதலாம். த ரிமைண்டர் இஸ் த 1. இப்போது இந்த இடத்துல ரிமைண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது திருப்பி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிமைண்டர் வந்து 0 வரணும், அந்த தான் நமக்கு ஹெச்எஃப் கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், இந்த இது டிவைசர் அதை நமக்கு எழுதிக்குவோம். n ஈக்குவல் டு டிவைசர். அடுத்தது இந்த இடத்துல ரிமைண்டர் எழுதிக்கிறோம். ரிமைண்டர் அப்போ அந்த 1 வந்து டிவைட் பண்ணும்போது 1 × n தான் என்னன்னு வரும். அப்போ மைனஸ் ஆகும்போது என்ன ஆயிரும், ரிமைண்டர் வந்து 0 ஆயிரும். அப்போ இங்கே வந்து R not equal to 0, அதனால தான் திரும்ப அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சு. ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 0ங்கிறதுனால இங்கே டிவைசர் என்ன இருக்கும் பாருங்கள், டிவைசர் இஸ் த 1. அப்போ டிவைசர் தான் என்னது, ஹெச்ஏஎஃப். அப்போது ஹெச்ஏஎஃப் ஆஃப் n அண்டு n+1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ ஹெச்ஏஎஃப் வந்து ரெண்டு நம்பருக்கு ஹெச்ஏஎஃப் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அது வந்து அந்த இந்த ரெண்டு நம்பருமே என்ன செய்யலாம், கோ பிரைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். therefore the n அண்டு n+1 ஆர் கோ பிரைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.